இப்போ டூலெட் தான் வந்து தமிழ் சினிமாவிலே முதல் மியூசிக்கே இல்லாமல் பிஜிஎம் இல்லாமல் வந்த படம். இப்போ அதுக்கு பிறகு அது மாதிரி இப்போ நிறையா படங்கள் வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கு பிறகு நிறையா பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கேன் சார், நீங்கள் அதை பார்க்க முடியுமா? சரி நான் பார்க்குறேன்னு சில படங்கள் நான் பார்த்துருக்கேன். எல்லா படத்தையும் நம்ம பார்க்கவும் முடியாது. அப்போ அது எப்படி சார் எடுக்கிறது, எப்படி சார் நான் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புறது, இண்டிபெண்டன்ட் சினிமாலாம் என்ன, இங்கே காலேஜில் வந்து கிளாஸ் எடுக்க முடியும், அப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் என்னோடய வேலையில் நான் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது இதை தவிர்க்கவும் முடியல. ஏன்னா ஒரு விஷயத்த கேட்குறாங்க, கற்றுக்கணும்னு நினைக்கும் போது அதை ஒதுக்கவும் முடியல, கடந்து போக முடியல. அப்போ நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஃபிலிம் ஸ்கூல்னு ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஆன்லைனில் ஒரு 9 கிளாஸஸ் 6 to 9 ஈவினிங், அதாவது சாட்டர்டே சண்டே 6 to 9 ஒரு 3 hours ஒரு 9 கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு கிளாஸ் வந்து என் ஆஃபீஸுக்கு வந்து காலையிலே அவங்களை வர சொல்லி ஃபுல் டே எங்கள் கூட இருப்பாங்க. ஒரு சீனை அவங்களே எழுதி அவங்களே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு பேசிக் இனிஷியேஷன் மாதிரியான அவங்களை இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், பிகினர்ஸ்.